ain't shit and they ain't say nothing. 100 mother Can't tell me nothing. I bees in the trap, bees in the trap. I bees in the trap. Actually, நான் வந்து ஒரு serious ass script எழுதினேன் for a serious ass video, but my goofy ass decided to. So இன்னைக்கு நான் வந்து goofy-ஆ இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். I'm a goofy guy. Anyways, இன்னைக்கு என்னோட சின்ன வயசுல நடந்த இஸ் திஸ் அ சைல்ட் ஆர் இஸ் திஸ் orangutan ஸ்டோரிஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சின்ன வயசுல நான் ஸ்கூல் போவேன். எங்கள் ஸ்கூலில் வந்து எல்கேஜி யூகேஜிலலாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்நாக்ஸ் பிரேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்நாக்ஸ் பிரேக்கில் வந்துட்டு பிஸ்கெட்ஸ், டீ கேக்ஸ், அப்புறம் ஏதாவது ஜூஸ் கொடுப்பாங்க. யா, இட் வாஸ் நாட் லைக் அ கவர்மெண்ட் ஸ்கூல். அதனால முட்டையை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் முட்டையை எடுக்கிறது அந்த மாதிரிலாம் they actually give us snacks and it actually tasted good. அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே கவன்னு தின்னுட்டு இருப்பேன் டெய்லி. பட் ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வைக்கும்போது கப் கேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சாங்க என் பிளேட்ல. பட் த திங் இஸ், எனக்கு கப் கேக்னா என்னன்னு கூட தெரியாது, ஒன்னும் தெரியாது. மண்ணு இத திங்கிறதா இல்ல மேமோட மூஞ்சில விட்டு எரியறதா அப்படின்னு. அப்பதான் என்னோட பெஸ்டி ஏதோ ஒரு பொண்ணு என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தது. அவகிட்ட வந்துட்டு இதை எப்படி திங்கிறது அப்படின்னு கேட்டேன். இது கூட தெரியாம why existing. கேக் இருக்கும், அதை சுத்தி பேப்பர் இருக்கும். பேப்பரை எடுத்துட்டு சாப்பிடணுமா, பேப்பரோட சாப்பிடணுமா, எப்படி சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு மேம் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, சாப்பிட்டு தொலைய வேண்டியதுனடி, ஏன்டி என் உயிரை வாங்குற? சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரகுவரன். ஆக்சுவலி மேம், எனக்கு இது எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, பேப்பரோட சாப்பிடணுமா மேம்? You better be joking. She thought I was joking. அவங்க அப்படியே மேலையும் கீழையும் என்ன பார்த்துட்டு, நீ தின்னவே வேணாம், பட் நான் விட மாட்டேன், ஓசி சோறு விடுவேனா? வெக்கமால உனக்கு? நான் என்ன பண்ண, பேப்பரோட சேர்த்து தின்னுட்டேன். தின்னுட்டியா? மாட்டுக்கு பிறந்த My bestie who was sitting next to me, she's laughing her ass off. I could have died. She did not stop me. She was just like, என்ன பண்றான்னு பாப்போம். Anyways, I survived that. So மற்ற குழந்தைங்களெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்காக அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பிளெயின் வர்ற மாதிரி ஆக்ஷனை கொடுத்துட்டு அப்படியே சாப்பிடுவாங்க, ஊட்டி விடுவாங்க, எதையாவது காட்டிட்டு ஊட்டி விடுவாங்க. அங்க பாரு காக்கா போகுது, அங்க பாரு முயல் குட்டி. குடிக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? ஊர்ல இருக்கிற மொள்ள சேர்ந்து என்னதான் வரீங்க? பட் I am not normal guys. அத ஞாபகம் வச்சுக்க. I am a supernatural force. டிவி ஆன் பண்ணிட்டு என்னோட ஃபேவரட்டான சாங் ப்ளே பண்ணணும், அப்பதான் நான் சாப்பிடுவேன். அண்ட் நார்மல் சாங்ஸ் எல்லாம் நான் வந்து கேட்கணும். சாணக்கியா பாட்டு தெரியுமா உங்களுக்கு கைஸ்? சாணக்கியா ஏதோ தந்திரம் செய்தாய், உன்மதியால் என் மனதை நீதான் வசியம் செய்தாய். அந்த பாட்டு போட்டாதான் நான் சாப்பிடுவேன் கைஸ். அப்பதான் எனக்கு வந்து சோறு தொண்டையில இறங்கும், இல்லாட்டா மேடம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஜாக்கி சானே முன்னாடி வந்து நின்று ஸ்டண்ட் காட்டினாலும் நான் சாப்பிட மாட்டேன். சாணக்கியா பாட்டு வச்சிங்கன்னு வைங்களேன் கைஸ். சின்ன வயசுல இருக்கும்போது நான் வீட்டுல போர் அடிச்சு உட்காந்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. The bride and the groom, they were like chilling and they were having fun. They were having the time of their lives. நான் வந்துட்டு நார்மல் குழந்தைகள் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மண்டபத்தை சுத்தி ஓடிக்கிட்டு இந்த பூக்களை எல்லாம் பிச்சி போட்டுக்கொண்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் செய்து கொண்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். The bride and me, we were like pretty close. Okay. So I went to the bride with all my confidence, all my self-esteem எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து bride கிட்ட போயிட்டு, எப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டேன் guys. I can still remember the face of the bride. She was too stunned to speak. But நான் அதோட முடிக்கல. I continued with the next question. குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க? Oh my god, bro. Oh hell no, man. Why do you care? நீ என்ன ஜோசியக்காரனா? குழந்தையோட கட்டங்களை பார்த்துட்டு சூழ ஆரம்பிக்கிற மாதிரி பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல போறியா? இருக்கிற டிராமால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிராமா ஆட் ஆகி அவங்க வந்துட்டு அப்படி எல்லாம் கேட்க கூடாதுடா கண்ணா, அரேஞ்ச்டு மேரேஜ் வர. So she's just side eyeing the groom. What am I supposed to do now? சின்ன வயசுல எனக்கு பர்த்டேக்கு எனக்கு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்த, வெறித்தனமா ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு கிஃப்ட வந்து
ஒரு வழியா எங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்தாங்க, விச் இஸ் a ரிமோட் கண்ட்ரோல் கார். அது வந்த உடனே எனக்கு ஒரே மஜா ஆயிடுச்சு. அப்பயே நான் ஓட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அவுட் ஆஃப் நோவேர் ஐ காட் திஸ் மஜா ஐடியா இன் மை பிரெயின் செல்ஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. கார் மீடியம் சைஸ்ல தான் இருக்கு, நானும் மீடியம் சைஸ்ல தான் இருக்கேன். அப்ப நான் கார் மேல உட்காந்து ஓட்டேன்னா எப்படி இருக்கும்? மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அம்மா அப்பா பார்க்காத நேரம் பார்த்து காரை வச்சு அது மேல நான் உட்காந்து ரிமோட் கண்ட்ரோலா வீன்னு அழுத்துறேன். கார் நகர மாட்டேங்குது. How dare you disrespect me like that little remote control piece of Cool down. என்னடா இது, கார் நகர மாட்டேங்குது, இவ்வளவு நேரம் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, நான் அவ்வளவு வெயிட்லாம் கிடையாதே. சரி ஓகே, நம்ம எதுக்கு இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணணும், எந்திரிச்சு நார்மலா ஓட்டுவோம். திருப்பி ரிமோட் கண்ட்ரோல்ல எடுத்து கடக்குன்னு மூவ் பண்ணனா the car is not moving guys. ஐயோ போச்சே. வாங்கிட்டு வந்து 1 hourல நாசம் பண்ணிட்டேன் guys அந்த காரை. சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய படம் பார்ப்பேன். ஐ லவ் மூவிஸ், ஐ வாட்ச் a lot of movies. காலையில இருந்து நைட்டு வரைக்கும், எஸ்பெஷலி இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போதெல்லாம் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் அப்படியே சர்வசாதாரணமா கிஸ்ஸிங் சீன்லாம் வரும். அதுக்காக நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து பார்க்குறேன், இந்த ஆக்ட்ரஸ்லாம் சகஜமா கிஸ் பண்றாங்க. அதுவும் வேற படங்கள்ல நடிச்ச ஆக்ட்ரஸ்லாம் அதே இன்னொரு படத்துல வந்துட்டு இன்னொரு ஹீரோவை கிஸ் பண்றாங்க, அடுத்த படத்துல அதே ஆக்ட்ரஸ் வேற ஹீரோவை கிஸ் பண்றாங்க. எப்படிடா இப்படி பண்றாங்களே, என்னாச்சு? நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த ஆக்ட்ரஸஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இன்விசிபிளான ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும் 2 பேருக்கும் நடுவுல. அது நமக்கு தெரியாது, ஆனா அவங்க வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது அவங்க அந்த மாதிரி ஷீட் வச்சிருவாங்க நடுவுல. கிஸ் பண்ணும்போது ஷீட்டை தான் வந்து கிஸ் பண்ணுவாங்க. அவங்க லிப்ஸ் எல்லாம் அவங்க பாடி எல்லாம் டச் ஆகாது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. குழந்தைடானா குழந்தை. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இஃப் யூ லைக் த வீடியோ, லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. உங்களோட சைல்ட்ஹுட் கதைகள்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை பை.